Lord everyone. Good morning. Today Jesus for me fellowship word of God. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவே நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கர்த்தருடைய நாமத்தில் மகிமையுண்டாவதாக. இந்த காலை வேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவே நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆபிரகாமுக்கு சொன்ன தேவன் ஆபிரகாமின் வாழ்வில் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். அப்படியே நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு உன்னதமான அழைப்பினும் திட்டத்தையும் வைத்திருக்கிறார். அதை நம்ம உணர்ந்து வாழும்போது அது நமக்கும் பிறருக்கும் ஆசீர்வாதமாய் அமையும். ஆண்டவரிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்ற நமக்கும் பிறருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறோமா? இல்லை நம்ம அனைத்தையும் வீணடித்து மனம் போனபடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? காலங்கள் போனால் திரும்பாதுங்க. நாம் வீணடித்த காலங்கள் நமக்கு திரும்பவும் கிடைக்காது. அதனால் இன்றே நம்ம காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்வோம். ஆண்டவரிடத்தை பெற்றுக்கொண்ட நன்மைகளை வீணாக்காமல் நம்ம பிரயோஜனப்படுத்தி பிறருக்கு ஆசீர்வாதமாய் வாழ்வோம். ஆபிரகாமை அழைத்த ஆசீர்வதித்த தேவனை நம்மையும் அழைத்து ஆசீர்வதித்துள்ளார். நாமே இந்த வார்த்தையை கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.